ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்மள்ட்ட பார்த்தோம் அப்படின்னா இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் செக்ஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியான ஒரு கொஷின் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். ஸோ நிறையா கொஷின்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் பேலன்ஸ் பண்ணி எல்லா கொஷின்ஸையும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எப்படி எடுக்கிறது நிறைய கேட்டிருந்தாங்க. எல்லாமே ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணுறேன். பட் வீடியோ தான் போட முடியும். பட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போது இங்கிலீஷ் லாங்குவேஜ் செக்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் செக்ஷனுக்கான ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் செக்ஷன் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். இதுக்கு நான் இன்னொரு வீடியோ கூட நான் போடுறேன் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு. பட் இப்போ ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் தடுமாறக்கூடிய ஒரு செக்ஷன் அப்படிங்கிறது இங்கிலீஷ் லாங்குவேஜ் செக்ஷன் தான் அப்படி சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா, நான் எக்ஸாம் எழுதும்போது என்னுடைய எக்ஸாம் எழுத வந்த பசங்க ஒரு பையன் சொன்னது என்ன அப்படின்னா, நார்த் இந்தியன்ஸ்க்கும் நமக்கும் போட்டி அப்படிங்கிறது வரும் இல்லையா, இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய போட்டி தானே இது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் பிஓ எக்ஸாம் சொல்கிறேன், கிளரிக்கலில் பிஓ எக்ஸாம் அப்படி இருக்கும்போது ரீசனிங்கு குவான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மோரார்லஸ் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் போடுவாங்க. நார்த் இந்தியன்ஸும் சரி நம்ம சவுத் இந்தியன்ஸும் சரி ஒரே மாதிரி தான் போடும். கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கலாம். பட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறதா டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முற்றிலும் உண்மை. ஓகேவா? இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரெண்டு செக்ஷன் டிசைட் பண்ணுச்சு, இங்கிலீஷ் லாங்குவேஜும் கரண்ட் அஃபேர்ஸும். ஸோ நான் ரெண்டு செக்ஷன் உங்களுக்கு சொல்வேன். இங்கிலீஷ் லாங்குவேஜும் உங்களை டிசைட் பண்ணும், கரண்ட் அஃபேர்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிசைட் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்ன நல்லா தூக்கி விட்டுச்சு. பட் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப கீழே தள்ளி விட்டுருச்சு. பட் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நான் வீக்கெல்லாம் கிடையாது, நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கல தான். ஸோ எல்லா செக்ஷனுமே நீங்கள் படிக்கணும். அதுவும் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் செக்ஷன் அது கொடுக்கக்கூடிய இம்பேக்ட், தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள மாதிரி நிறைய பேர் என்ன படிக்க மாட்டாங்க, படிச்சிருக்க மாட்டாங்க. இல்லைன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் இப்போ நிறைய என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த வீடியோஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நிறைய மேபி குழப்பங்கள் நிறையா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் இன்னொன்று என்னென்னா, அந்த உட்காந்து படிக்கிறது அப்படிங்கிறது மேபி அவங்கள்ட்ட கம்மியாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இது ஒரு பக்கம் போட்டோம். இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க. நான் இந்த ஓரளவுக்கு என்ன கேட்பாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஓகேவா? ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், எரர் டிடக்ஷன், அதான் ஸ்பாட் எரர். ஓகேவா? எரர் டிடக்ஷன், வொக்காபுலரி, ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டு, வேர்ட் அசோசியேஷன், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு, பேரா ஜம்பிள்ஸு, க்ளோஸ் டெஸ்ட்டு, ஸ்பெல்லிங் எரர்ஸ், திருப்பி அதே தான் எரர் ஸ்பாட்டிங் மாதிரி தான். அதுக்கடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸு, காலம் பேஸ்டு ஃபில்லர்ஸு, சென்டென்ஸ் கரெக்டர்ஸு, வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு, வேர்ட் யூசேஜ், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் தான் பேரா ஜம்பிள், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன். ஓகேவா? இதை நான் என்ன பண்ணிட்டேன், வேகமாக வாசிச்சிட்டேன். ஓகேவா? பட் எப்படின்னா, நம்ம இப்போ ஒரு குவான்ஸ் படிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம்னா, டைம் அண்ட் ஒர்க்குங்கிற ஒரு கான்செப்டை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய சம்ஸை பேசிக் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். அதுக்கடுத்து நான் அட்வான்ஸ் சம்ஸுக்கு போகலாம். அதுக்கடுத்து மார்க் டெஸ்ட் போடலாம். இப்போலாம் செக்ஷன் வைஸ் மார்க் டெஸ்ட்டே இருக்குது. டைம் அண்ட் ஒர்க் மார்க் டெஸ்ட்டை போட்டு அப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கலாம். பட் இங்கிலீஷுக்கு அப்படி நம்ம பண்ணவே முடியாது. ஓகேவா? இங்கிலீஷ் அப்படிங்கிறது டே பை டே ப்ராசஸ். டைம் அண்ட் ஒர்க்கை ஒரு நாளில் உங்களால் ஒரே ஒரு நாள் நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா சொல்ல முடியாது. நீங்கள் மெயின்ஸ் லெவலில் கூட ஓரளவுக்கு அட்வான்ஸ்டு சம்ஸை உங்களால் படிக்க முடியும், போட்டு பார்க்க முடியும். அதில் கண்டிப்பாக 100% உங்களால் தேர்ச்சி அடைய முடியாது. ஓகேவா? ஒரே நாளில் எல்லாம் கற்றுக்க முடியாது. பட் பாதி கிணறையாவது உங்களால் கண்டிப்பாக தாண்ட முடியும். ஓகேவா? என்ன கேட்டிங்கன்னா, டைம் அண்ட் ஒர்க் ஒரு நாள் உட்காந்திங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு நீங்கள் ஓரளவுக்கு தயாராகிடலாம். மெயின்ஸ் லெவலுக்கு தயாராகிறதுக்கு மேபி இன்னும் 2-3 நாள் எக்ஸ்ட்ரா ஆகலாம். அவ்வளோதான். ஸோ இது டைம் அண்ட் ஒர்க்கு நான் சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியா தரணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அந்த வேலையை இங்கிலீஷ் லாங்குவேஜில் பண்ணவே முடியாது. இன்னும் உங்களுக்கு நான் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தனியாக, க்ளோஸ் டெஸ்ட் தனியாக, பேரா ஜம்பிள்ஸ் தனியாக, இந்த மாதிரி கூட இங்கிலீஷ் லாங்குவேஜில் உங்களால் படிக்கவே முடியாது. அப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, உங்களுடைய கிராமரை நீங்கள் ரொம்ப தரவு பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு கிராமர் அப்படிங்கிறது தெரியல. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஐஎன்ஜி வருது, இல்லை ஒரு ஹேஸ் பீன் வருது, ஹேட் பீன் வருது, இந்த மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வருது, பாஸ்ட் டென்ஸ் வருது, இந்த மாதிரி கிராமர்லேயே உங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு கிராமரில் இருக்குது அப்படின்னா, அடுத்த கட்டத்துக்கு உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு போக முடியுமா அப்படின்னா அது பெரிய டவுட் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் உங்கள் கிராமரை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது, புக்ஸ் இருக்குது. அது நம்ம தனி டாபிக், அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். பட் இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் பேங்க் எக்ஸாமுக்கு வரீங்க, கிராமர்லையும் எனக்கு பெருசாக கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னா, நேரடியாக போய் என்ன பண்ணிடாதீங்க, இந்த மாதிரி நான் டாபிக் படித்தேன் பார்த்தீங்களா, அதில் போய் உட்காந்துடாதீங்க. அது ரொம்ப தப்பு. உங்களுக்கே தெரியுது உங்களுக்கு கிராமர் ஒழுங்காக வரல அப்படின்னா முதல்ல அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. பட் அது கொஞ்சம் நாட்கள் எடுத்துக்கும், நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு கிராமரில் ஹோல்டு இல்லை, எனக்கு சரியாக தெரியலனா 30 to 50 days எடுத்துக்கலாம், நான் ஒத்துக்கிறேன்.
குறைஞ்சது ஒரு மாதம் எடுத்துக்கலாம். பட் அந்த ஒரு மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நான் கிராமர் வந்து படிச்சுட்டேன். கிராமர் ஓரளவுக்கு எனக்கு வந்து தெரியுது சார், ஓரளவுக்கு நல்லா தெரியுது பிரதர், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பிரதர் அப்படின்னா, முக்கியமாக இங்கிலீஷ் லாங்குவேஜை உங்களை வந்து அப்லிஃப்ட் பண்ணக்கூடியது என்னன்னா இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ நியூஸ் பேப்பர் டே பை டே நீங்கள் வந்து படிச்சுட்டே இருக்கணும். இப்போ என்ன எடுத்துக்கிட்டா எனக்கு வந்து கிரிக்கெட் வந்து ரொம்ப பிடிக்கும், ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் நியூஸை படிச்சுட்டு அதுக்கடுத்து நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போவேன். இப்படி தான் நான் நியூஸ் பேப்பர் படித்தேன். என்னுடைய சேனலே ரொம்ப பழைய வீடியோ எப்படி நியூஸ் பேப்பர் படிக்கிறது நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அது முடிஞ்சா பாருங்கள், இல்லை அடுத்த நியூஸ் நான் போடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கும்போது எடுத்த உடனே நம்ம போயிட்டு எடிட்டோரியல் ஒப்பீனியனில் போய் உட்காந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மூஞ்சில் அடிச்சிடும், படிக்கவே முடியாது. பட் ஆக்சுவலி படிக்க அது பிடிக்கும். பட் சொல்கிறேன், எடுத்த உடனே நம்ம வந்து பார்த்தோன்னா எனக்கு பிடிச்சது வந்து கிரிக்கெட் நியூஸ். ஸோ அப்போ நான் கிரிக்கெட் படிப்பேன். ஒரு நியூஸ் 2 நியூஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, சும்மா டாபிக் என்ன நடக்குது நாட்டில், இந்த கவுண்டிங் ஆஃப் ஓட்ஸ், எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு, யார் ஜெயிச்சா, நம்ம ஸ்டேட்டில் எப்படி எப்படிங்கிறத பார்த்துட்டு எடிட்டோரியல் ஒப்பீனியன் போயிடுங்க. எடிட்டோரியல் ஒப்பீனியனை வேர்ட் பை வேர்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்கணும். ஓகேவா? ஸோ பொலிட்டிக்கல் நியூஸ் அதை படிக்கக்கூடாது, படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் நியூஸையும் படிங்க. ஓகேவா? பிகாஸ் நம்ம வந்து யூபிஎஸ்சி படிக்க போகிறது கிடையாது, நம்ம வந்து பேங்க் எக்ஸாம் படிக்கிறோம். பேங்க் எக்ஸாம் எதுக்கு படிக்கிறோம்? நம்ம வந்து இங்கிலீஷில் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறதுக்காக படிக்கிறோம். அப்போ நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் நியூஸ் படித்தா நாலேஜ் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகும். இப்போ நிறையா வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அலிகேஷன்ஸ், இந்த மாதிரி வேர்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் பொலிட்டிக்கல் நியூஸில் நிறையா வரும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் தேடி பார்த்துக்கோங்க, அலிகேஷன்ஸ் என்ன இதெல்லாம் நீங்கள் தேடி பார்த்துக்கோங்க. ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வேர்டை கொடுக்குறேன், நீங்கள் மீனிங் தேடி பார்த்துக்கோங்க. டெலகிராம் குரூப் ஒரு லிங்க் இருக்கிறது வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒப்பீனியன் எடிட்டோரியல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் ஒரு 30 days நீங்கள் வந்து கண்டினியூஸாக இது வந்து படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து தாறுமாறாக வளர ஆரம்பிச்சிடும். அப்போ படிக்கணும், அதோட சேர்த்து பேரலாக ப்ராக்டிஸும் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கிராமர் டெவலப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த எடிட்டோரியல் ஒப்பீனியனாக இருக்கட்டும், இந்த நியூஸ் பேப்பர் படிங்க. இப்போ ஒரு மணி நேரம் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, ஒரு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்பாட் த எரர் ஆகட்டும், ஃபில் இந்த பிளாங்க்ஸ் ஆகட்டும், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இனிஷியலாக மேபி 10ல் ஒரு 2-3 கொஸ்டின் நீங்கள் போடலாம். பட் ப்ராக்டிஸ் பண்ண நிறைய வேர்ட்ஸ் வந்துடும், உங்களுக்கு கிராமரும் இருக்கும், வெக்காபுலரியும் சூப்பராக இருக்கும், கிராமரும் சூப்பராக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ப்ராக்டிஸ் பண்ணும்போது சூப்பராக நீங்கள் வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதான் வந்து பெஸ்ட் வே டு ப்ரிப்பேர். ஓகேவா? கிராமர் பில்டு பண்ணுங்கள் சூப்பராக. அதுக்கடுத்து நியூஸ் பேப்பர் படிங்க, நியூஸ் பேப்பரோட சேர்த்து வந்து ப்ராக்டிஸும் பண்ணுங்கள். ரெண்டையும் சைமல்டேனியஸாக பண்ணுங்கள். நியூஸ் பேப்பர் 1 hour நீங்கள் இப்போ படிக்கிறீங்க அப்படின்னா 1 hour என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வெப்சைட்ஸ் நிறையா இருக்குது, அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு இல்லையா, பேங்காஸ் அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, நீங்கள் எடுத்து போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ 1 hour நியூஸ் பேப்பர் ரொம்ப அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 hour கரெக்டான டைம். ஓகேவா? 3 hours தான் அதிகம், 2 hours எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகம் தான். 1 hourங்கிறது ஒரு கரெக்டான டைமு. அந்த 1 hour படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறது 1 hour ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு கரெக்டான ஒரு அப்ரோச். ஓகேவா? ஸோ இது நான் ரொம்ப மேலாப்பில் தான் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகேவா? ரைட். ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வேகமாக சொல்லிட்டேன், நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அடுத்த வீடியோஸில் போடுறேன். அண்ட் நமக்கு டெலகிராம் குரூப் இருக்குது, அது லிங்க் இருக்கிற அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பை.